நிச்சயமாக ராஜ் போலீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மளுடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ராஜ் கண்ணு மூடிட்டு ஒரு வழியை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் போலீஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார் அவங்க அம்மா கிட்ட, நிச்சயமாக நான் ராஜியை போலீஸ் ஆக்க தான் போகிறேன். ஏன் அப்படின்னா அது அவளோட கனவு, அவளோட ஆசை, அவளோட லட்சியம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக அவளோட கனவை நான் அழிக்க விரும்பலை. ஸோ அவளோட கனவுக்காக அவள் ஓடுவா, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையில் இதுக்காகவே கதிரை பாராட்டியே ஆகணும். ஸோ அது போக நடந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டார். இன்னும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது ஒரு பிரச்சனை தனியாக போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மயிலுக்கு ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்கூலில் சேர்ந்தாங்க இல்லையா, அதில் இன்னும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதையுமே கொடுக்கல. அது வந்து டூப்ளிகேட்டாக இப்போ தான் அவங்க அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இன்றைக்கி பிரின்ஸிபலே வந்து நேரடியாக கேட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இவ்வளோ தாங்க நடந்தது. இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன்ட்ட கதிர் பேசுகிறாரு. அப்போ அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, அவளோட லட்சியத்துக்காக அவள் ஓடுறா, இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு பாண்டியன், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைப்பா இல்லை, இங்கே பாரு, நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. இப்போ போலீஸ்க்கு வேணால் அவள் நைட்டும் பகலுமா போய் வேலை செய்யணும், இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அது அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு கதிர், ஏன் போலீஸில் வேலை ஆட்களே வேலை பார்க்கலையா, நம்ம மட்டும்தான் போலீஸில் வேலை பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கிடையாதுப்பா, நம்ம மட்டும் வேலை பார்க்குறோமா அவங்க மட்டும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்றது மேட்ரு கிடையாது. நாளைக்கு நான் இந்த பொண்ணை இப்படி ஒரு போலீஸ் வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து அதுக்கும் என்ன தான் பேசுவாங்க. பாண்டியன் பாரு, அவன் மகளை வந்து மருமகளை இப்படி அனுப்பியிருக்கான், போலீஸ் வேலைக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, அதற்கு கதிர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படியே எவ்வளோ நாள்ப்பா அவங்களுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட போகிறீங்க, என்னைக்கு நீங்கள் உங்களுக்காக ஓடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்த்த வீட்டுக்காரங்களை மட்டும்தான் இவர் காம்படேட்டராக பார்ப்பாரு, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது போல உலகம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. இப்போ கதிர் வந்து எவ்வளோ பேசி புரிய வைக்க பார்க்குறாரு, ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக சொல்கிறாரு. கோமதியும் அதே விஷயத்த சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்தாதீங்கடா, ஏன்டா ஏற்கனவே நேற்று இதே பிரச்சனை தான் போச்சு, இன்னைக்கு இதே பிரச்சனை தான் போகணுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், சரி கொஞ்ச நேரம் அமைதியாவது இருங்க, முதல்ல அவள் ட்ரைனிங் போகட்டும், அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பெற பார்த்துக்கிடுவோம், நாளைக்கேவா வேலை தூக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல, கதிரும் அதுக்கு அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. அதே தான்மா நானும் சொல்கிறேன், நாளைக்கேவா வந்து போலீஸ் வேலை கொடுக்க போகிறாங்க, இல்லைல்ல இனி ட்ரைனிங் போகணும், பாஸ் ஆகணும், பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் டெஸ்ட் இருக்குது, ஸோ எக்கச்சக்க டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தடை போட்டிங்கன்னா எப்படி, அவளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நிச்சயமாக அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, பண்ணட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கதிர் கேட்குறாரு. ஆனாலும் வேற யாருமே இதற்கு வந்து சம்மதிக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீனா வந்து சைலண்ட் கில்லராக இருக்காங்க. மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ராஜுக்கிட்ட வந்து என்ன பேசுகிறாங்க, நீ வந்து போ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன்ட்ட அந்த விஷயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கியாவது இதை பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு எபிசோடில் கொஞ்சமாவது வாய் திறந்து பேசினாங்க. அதாவது திங்கட்கிழமை எபிசோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏமாமா பொண்ணுங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடாது இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் வேலை இருக்குதா, கடவுள் வந்து ஆண்களை மாதிரி தானே பெண்களையும் படைச்சிருக்காங்க, பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உலகத்தையும் படைக்கல இல்லையா. ஸோ இதே உலகத்தில் அதே வேலை பார்க்குற பெண்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகணுமா, அது ஆண்கள் மட்டும் இருக்காங்களா, அங்கேயும் பெண்கள் போவாங்க, அதையும் பிரேக் பண்ணுவாங்க. ஏன்னா எங்களால் முடியாது அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மாமா. இன்றைக்கி ஏரோப்ளைன் ஓட்டுறதுலேருந்து ட்ரெயின் ஓட்டுற வரைக்கும் எல்லா பெண்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் ஏன் இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பாண்டியன் கொஞ்சம் வந்து கோவப்படுறாரு. அண்ட் இவங்க சொல்கிறது ஒரு வேளை சரியாக இருக்குமோ, நம்ம தான் தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் மைண்ட்குள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போ யோசிச்சு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இப்போ தான் அவர் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அங்கே கதிரும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு, ஏன்பா இப்படி இருக்க, கொஞ்சமாவது மாறு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ பாண்டியனுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவர் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன எதிர்பார்க்காரு, நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அந்த விஷயத்தை ராஜு சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் பிரச்சனை ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போவே அட்வைஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்லி, இப்போதைக்கு இந்த விஷயம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு ட்ரெயின் அப் தானே போகிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேபி அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லாமல் செஞ்சு இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட சொல்லும் போது தான்
அது அவருக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதை தான் இன்றைக்கி எபிசோட்லையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது திங்கக்கிழமை எபிசோடில், நீண்டா இன்னொருத்தன் சொல்லி நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேனுமா, என்கிட்ட எதற்காக மறைச்சி செய்கிறீங்க? ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்கிட்ட ஆரம்பத்திலே கேட்கும்போது அதற்கு நான் ஓகே சொல்கிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? ஏன்னா நான் வந்து ஓகே சொல்லலைனாலும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய தானே போகிறீங்க. அது ஏன் இன்னொருத்தர் சொல்லி எனக்கு அந்த விஷயம் தெரியணும்? நீங்களே என்கிட்ட சொல்லி நான் பர்மிஷன் கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதை நீங்கள் செய்ய தான் போகிறீங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்க? என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அதே விஷயத்தை செய்யும்போது அது ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து அது ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாவது என்னையும் மதிங்கடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அவர் கேட்குறதுலையும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இதே விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அது அப்படியே வந்து சொல்லிவிட்டு அவங்க அந்த விஷயத்தை செஞ்சாலும் அவர் வந்து ஆமாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கைகளை விட்டுருவார். இன்னொருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் முழிக்கும் போது தான் அவருக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகுது. வெளியிருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறான், இவன் என்கிட்ட நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுறாரு. அதுதான் அவரோட ரீசனாக இருக்குது. சரி, இப்போ கோமதி போய் பாண்டியன்ட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க அந்த வேலையை தான் அவள் பார்த்துட்டு போட்டுமே, அவளுக்கு என்ன நாளைக்காவா வேலை கொடுக்க போகிறாங்க, முயற்சி தானே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, முயற்சி பண்ணி போட்டும், நடக்கிறத பேர பார்த்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி கோமதியும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஆதரவை பாண்டியன் கிட்ட போய் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது தான் பிரச்சனை. ஆனால் அதை போய் இப்போ கோமதி பேசுகிறாங்க. பாண்டியன் வந்து எந்த பதிலுமே சொல்லலை. ஏன்னா அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கார், ரொம்ப கோவத்தில் இருக்கார். அவருக்கு வந்து இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. ஸோ அதனால் அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கார். இன்னொரு பக்கம் ராஜிக்கிட்ட மறுபடியும் வந்து கதிர் பேசுகிறாரு. ராஜி, நீ இன்னும் உறுதியாக தானே இருக்கிற, ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை வரப்போகுது. அப்பா கிட்ட நான் போய் பேசினேன், ஆனால் அவர் வந்து எதுவுமே ஓகே சொல்லலை. அவர் வந்து இன்னும் அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீ உறுதியாக இருந்த மட்டும்தான் இந்த பிரச்சனையில் என்னால் தலையிட்டு எல்லா விஷயத்தையும் நமக்கு எதிராக மாற்ற முடியும், அதாவது நமக்கு ஆதரவாக மாற்ற முடியும். நீ வந்து இடையிலேயே வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நீ வந்து கொஞ்சம் டவுன் ஆனாலும் அது வந்து பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜிக்கிட்ட வந்து கதிர் சொல்ல, ராஜி வந்து இல்லைங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நிச்சயமாக இந்த விஷயத்தில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படும் போது நான் கஷ்டப்பட்டு போலீஸ் வேலைக்கு போக மாட்டேனா, நான் போலீஸ் வேலைக்கு போகிறேன் அப்படின்றத அடித்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ இன்னும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனையாகும். ஸோ அப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா என் பேச்சு கேட்கலன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால அவரால் பெருசாக எந்த ஒரு விஷயமும் ரியாக்ட் பண்ண முடியல. ஆனால் இன்னும் அவருக்கு கோபம் அதிகமாக தான் வருது. சரி, அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்த ஷாட்டில் மயிலை காட்டுறாங்க. மயிலை அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரெடி பண்ணியா இல்லையா, இங்கே வந்து ஸ்கூலில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நான் கொடுக்கல அப்படின்னா அது வந்து மாமா கிட்ட சொல்லுவாங்க, மாமா கிட்ட சொல்லி மறுபடியும் அந்த பிரச்சனை நம்மளை நோக்கி தான் வரும். ஸோ நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, மா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சீக்கிரமே வந்து நான் உங்கள் கையில் கொடுக்குறேன், நீ அதை அந்த ஸ்கூலில் சேர்த்துரு, அதே மாதிரி நீ எப்பயும் அந்த சர்டிஃபிகேட்டை நீ வீட்டுக்கு கொண்டு போயிடாத, நான் நேரடியாக ஸ்கூலுக்கே வந்து கொடுக்குறேன், நீ அங்கேயே வந்து வாங்கி அங்கேயே பிரின்சிபால்கிட்ட கொடுத்துக்கோ, அதே மாதிரி யாரும் செக் பண்ணாமல் பார்த்துக்கோ, இது உண்மையிலே ஒரிஜினல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டூப்ளிகேட் தான். ஸோ இதை வந்து யாராவது செக் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக மாட்டிக்கிறோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ ஒரு விஷயம் பண்ணு, இந்த பிரச்சனையை நீ யாருக்கிட்டையுமே எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி மயிலோட அப்பா ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. மயிலுக்கு வந்து இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியுது, ஆனால் பிரச்சனை இன்னும் முடியலை, இன்னும் இது வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வர்றாங்க, அல்லது அவங்க சொன்ன மாதிரி ஒரு இன்செப்ஷன் வர்றாங்க. அப்போது இந்த பிரச்சனை வந்து என்னாகும் அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும். அப்போது இது யோசிக்க முடியாத ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். பாண்டியனுக்கு வந்து இவங்க இப்போவே வந்து ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழியில் இவங்க விழுகும்போது பாண்டியனோட மருமகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அதை தாண்டி வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பாண்டியன் மருமகள் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போவே இவங்க உண்மையை சொல்லி நான் வந்து எதுவுமே படிக்கலை, தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் பார்க்கணுமே தவிர அதை தவிர்த்து இல்லை பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது என்னைக்காக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது குழந்தைகளுக்கான ஸ்கூல் தானே, ஸோ இங்கே வந்து நம்மளை யார் கேட்பா, யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது, அதனால நம்ம போகிற வரைக்கும்
வரைக்கும் போவோமே அப்படின்னு வேணால் இப்போதைக்கு அவங்க நினைக்கலாம். ஆனால் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, பாண்டியன் குடும்பத்துக்கு தான் பெரிய அசிங்கம். அதுவும் எதிர் வீட்டுக்காரங்க சொல்லவே வேணாம், வச்சு செய்வாங்க. ஏற்கனவே எப்படா பாண்டியன் எந்த விஷயத்தெல்லாம் மாட்டுவான், அந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி ஒரு விஷயத்தில் அவங்க சிக்கினாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சரியான தொக்கா மாறிடும். அந்த ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஸோ நிறையா விஷயங்கள் ரிப்பீட்டடாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தங்கமயில் இப்போயே உண்மையை சொல்லி சரணடைஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை எவ்வளோ தூரத்துக்கு போதோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது என்னைக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் முடியும். அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத விட அந்த குடும்பத்துக்கே, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அது ஒரு பிரச்சனையாக தான் அமையுது. ஏன்னா இது ஆரம்பத்திலே முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை, தேவையே இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு போய் ஸோ நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தங்கமயிலுக்கு என்னைக்காக இருந்தாலும் ஆபத்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் அவங்கள காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னடா பழனி வந்தா அவனை இப்படி துரத்திட்டீங்களேடா, பேசியமோ ஏன்டா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவன் ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிட விட மாட்டீங்களாடா, நம்ம குடும்பத்துக்குள்ளே அவன் வந்துட்டான் அப்படின்னா நம்ம குடும்பத்தை பற்றி மட்டும் அவங்ககிட்ட பேசியிருக்க வேண்டியதானடா, எதுக்குடா எப்போ பார்த்தாலும் பாண்டியனை நீங்கள் ஒரு குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவனை நீங்கள் ஒரு எதிரியாகவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுதான்டா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கிறது, அதனால தான் அவன் வந்த வழியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் எப்படினாலும் தம்பி இங்கே கொண்டு வருவோம், தம்பிக்கு கல்யாணம்னா அது நாங்கள் பண்ணி வச்சதா இருக்கணும், அதை தாண்டி எவனும் பண்ணி வைக்க முடியாது, பண்ணி வைக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பையும் அந்த பாட்டி அதாவது காந்திமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக வாய முடியுங்க, அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது அவனோட வாழ்க்கை, அவன் பார்க்க போகிறான், நாளைக்கு நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் பாண்டியிட்ட போய் தானே நிற்க போகிறாங்க, உங்ககிட்ட யாரும் கேட்க போகிறாங்களா, ஸோ இல்லை எதுக்காக நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க காந்திமதி. ஆனால் அதை யாரையுமே கேட்குற மாதிரி இல்லை. இவங்களுக்கு ஈகோ பிரச்சனை, எப்படியாவது பாண்டியனை அசிங்கப்படுத்திடணும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பாண்டியனை அசிங்கப்படுத்திடணும், காலவாரி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நோக்கமும் அதுதான், முழுக்க அவங்களோட நோக்கம் வன்மம் எல்லாமே அதுவாக தான் இருக்குது. பாண்டியனை எப்படா கவுக்கலாம், பாண்டியனை எங்கடா அசிங்கப்படுத்தலாம், பாண்டியனை நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது, பாண்டியனை விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வன்ம குடவுலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. மாறியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, எங்க தயவு செஞ்சு சும்மா இருங்க, இது நமக்கு தேவையே கிடையாத பிரச்சனை, நீங்கள் எதுக்காக அவன் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவனோட பாடு, தம்பியோட பாடு, குழந்தனோட பாடு, அவன் என்ன பண்ணிட்டு போகிறான், அவனுக்கு பிடிச்ச லைஃப் அங்கே தான் இருக்குது அப்படின்னா அவன் அங்கேயே இருந்துட்டு போட்டும், அவனை இங்கே கூப்பிட்டு அவனை புண்ணாக்கி ஏன் இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சக்திவேலுக்கு கோவம் வந்துடுது. யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, எங்களே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா, எங்களை பகைச்சவனாக இருந்தாலும் சரி, எங்களை எதிர்த்துட்டு இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி, எங்களுக்கு அவன் ஒரு வெட்டு தான், பாண்டியனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க வாயாலே வசனம் பேச, அங்கிட்டு பாண்டியன் அவருக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவரும் அந்த பக்கம் சோகத்தில் இருக்காரு. ஒருவேளை நம்ம சொல்கிறது தப்பாக இருக்குமோ, இந்த காலத்துக்கு இது ஏற்ற விஷயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம காலத்தில் போலீஸ் வேலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மோசமான வேலை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண்களே அந்த விஷயத்தை செய்யும்போது உண்மையிலே அது ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன்ட்ட ஒரு சிலரும் போலீஸ் வேலையை பற்றி பெருமையாக தான் பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்க. ஸோ என்னைக்காக இருந்தாலும் பாருங்களேன், அவரோட ஆட்டிடியூட் என்ன இப்போ வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை அவர் வேண்டான்னு சொல்லுவார், பசங்க எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவார், ஓகே தான் சொல்லுவார், சரிப்பா என்னமும் பண்ணிக்கோங்க உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அதே விஷயம் தான் பாண்டியன் எல்லா விஷயத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முறையும் அதே விஷயத்தை பண்ணார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கதிருக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா வீட்டை எதிர்த்துட்டு தான் பண்ண போகிறாரு. ஸோ வீட்டை எதிர்க்காமல் பண்ணணும் அப்படின்னா அது பாண்டியன் கையில் தான் இருக்குது. பாண்டியன் மட்டும் சரிப்பா நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, நம்ம வீட்டிலே ஒரு போலீஸ் இருந்தால் நல்லது தானே, இதே வார்த்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன். என்னைக்காக இருந்தாலும் பாண்டியன் வீட்டு வாயிலிருந்து வரப்போகிற ஒரு வார்த்தை இதுதான், போலீஸ் வேலை, நம்ம வீட்டில் ஒரு ஆள் போலீஸாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் சொல்ல தான் போகிறாரு. ஆனால் அதுக்கு இடையில வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு பஞ்சாயத்து பண்ணணுமா, இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் சீரியல், அது பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு வழி கிடையாது, அதை பண்ணி தான் கொஞ்சம் நாளாவது ஓடும். ஸோ அதனால் இவர் அந்த மாதிரி ஒரு முடிவு தான் இதுக்கப்புறம் எடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஆனால் அதுக்கு இடையில வரைக்கும் கொஞ்ச நாள் இது ஒரு பிரச்சனையாக தான் போகும். ஏன்னா இப்போதைக்கு வேறு பிரச்சனை கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இதை கொஞ்ச நாளாக அதை ஒரு டாபிக் மாதிரி வச்சு ஓட்டுவாங்க. ஆனால் என்னைக்காக இருந்தாலும் இது புஷ்ஷுன்னு போகிற ஒரு விஷயம் தான், பெரிய விஷயமே கிடையாது. அதே மீறி கதிர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை யோசிக்கவே கூடாது அப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டா உடனே கிளம்பிடுவார். ஸோ கதிர் வீட்டை விட்டு கிளம்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது.
ஏன்னா ராஜுவோட லட்சியத்தை தன் லட்சியமாக இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜுவை போலீஸ் ஆக்கணும் அப்படின்றது அவரோட கடமை அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜுக்கு எப்படி போலீஸ் ஆகணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குதோ அதே மாதிரி ராஜுவை போலீஸ் ஆக்குறது அப்படின்றது அவரோட நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நான் இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு போல்டான முடிவெடுத்திருக்காரு. உண்மையிலே இந்த விஷயத்துக்கு நம்ம கதிரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் இப்படி அதுவும் விரும்பி கல்யாணம் கிடையாது, இல்லை அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணமும் கிடையாது. ஸோ அவரோட விருப்பமே இல்லாமல் நடந்த ஒரு கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் அவர் பிரயாசப்படுறாரு, மெனக்கட்டுறாரு அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ நிச்சயமாக நம்ம பாராட்டலாம். பாராட்டத்துக்கு கண்டிப்பாக கதிர் வந்து ஏற்றவர் தான், தகுதியானவர் தான், அதற்கு உரியவர் தான். ஸோ நிச்சயமாக கதிர் இனி அடுத்து வர சம்பவங்களில் ராஜுக்கு துணையாக இருந்து ராஜு பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் பக்கபலமாக இருந்து நிறையா விஷயங்கள் பண்ண போகிறாரு. ராஜுக்காக அவர் சாதிக்காத விஷயங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளும் ராஜு பக்கம் அண்ட் நம்ம கதிர் பக்கம் நிற்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ சரவணன் வந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். அவர் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன போய் பேசுகிறாரு அப்படின்னா கதிர்கிட்ட, டே அப்பா நம்ம எல்லாம் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவார், சொன்னா கேள்றா. இந்த காலத்தில் அப்பா போலீஸ் வேலைக்கு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும், அதற்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாதுரா, அப்பா சொல்கிறத கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணனையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எங்கே பாரு, உனக்கு உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாம் சரினா நீ ஏற்றுக்கோ, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்காக என்கிட்டே வந்து அப்பா சொல்கிறது தான் சரி, அப்பா சொல்கிறது தான் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷயத்துலையும் நீ அப்படி திணிக்காத. எனக்கு தெரியும் அப்பா சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது சரியா, நான் வந்து இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் அப்பா சொல்கிறது சரி, அப்பா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வந்து புத்திமதி சொல்லாத. ஸோ உன்னோட ஒர்க்கு நீ பாரு, உனக்கு அப்பா சொல்கிறது முக்கியம் பெருசாக படுதா, ரைட் வச்சுக்கோ, எனக்கும் அப்பா சொல்கிறது முக்கியம் தான், ஆனால் எல்லா விஷயத்துலையும் கிடையாது. இந்த விஷயத்தில் அப்பா சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அதை தாண்டி அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பட் இந்த விஷயத்தில் நோ, அப்பா சொன்னாலும் சரி, ஆட்டுக்குட்டி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் நான் கேட்குற மைண்ட் செட்டில் கிடையாது, கேட்குற நிலைமையிலையும் கிடையாது. அதனால ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், நீ உன்னோட வேலையை பாருன்னே, மிச்ச விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் நடக்க போகுது, இவருக்கு எதிராக தான் நடக்க போகுது. அண்ட் சரவணனும் அதே தான் அப்கோர்ஸ் பண்ணுறாரு, அவரும் வந்து அவங்க அப்பா பிள்ளையாக தானே இருக்காரு. ஸோ அதனால் இவங்க அப்பாவுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அது தப்பான விஷயம், அப்பா வந்து இவங்க எதிர்த்தாங்கன்னா அது தப்பான விஷயம், அப்பா சொல்கிறது தான் கேட்கணும், அப்பா தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு பியூர் கடைஞ்செடுத்த அப்பாவோட சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் செந்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்பா அப்படின்ற ஒரு போர்வையிலேருந்து வெளியே வந்திருக்காரு இல்லையா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பண்ணு ராஜி, பார்த்துக்கலாம், என்னென்ன பண்ணுன்னு நினைக்கிறிய பண்ணு, இது வந்து உன்னோட லைஃப் சரியா, என்னையும் இப்போ தான் மீனா கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கா. ஸோ அதனால் நீயும் பண்ணு ராஜி, உன்னாலும் பண்ண முடியும். ஏன் இந்த காலத்தில் போலீஸ் வேறு யாருமே கிடையாதா, நீ என்ன போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுற, ஆகு ராஜி, பார்த்துக்கலாம், இதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனையா. ஸோ இந்த உலகத்தில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது, எல்லாமே சின்ன பிரச்சனை தான், அது நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ராஜுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்கிறாரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ராஜு பக்கம் வந்துட்டார். இப்போ டோட்டலாக ராஜு பக்கம் ஒரு குடும்பமே நிற்கிது. அண்ட் இப்போ கோமதி எந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க, அதில் கோமதிக்கு ஒரு லாக்கை போட்டு விட்டார் நம்ம கதிர். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடந்தது, எனக்கு வந்து நீங்கள் ராஜியை கல்யாணம் படித்ததில் எனக்கு விருப்பமே கிடையாது, ராஜுக்கும் விருப்பமே கிடையாது. ஸோ எங்கள் விருப்பமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் விருப்புகிற விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் அண்ணனோட கௌரவம் முக்கியம், உங்கள் கணவரோட கௌரவம் முக்கியம், அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுது, எங்களோட விஷயம் வந்து உங்களுக்கு முக்கியமாகவே தெரியல, நாங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டுட்டாரு. இதிலேயே பாவம் அவங்க நொந்து போயிட்டாங்க, என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவனுக்கு யாரா பேச சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பேசி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களும் இந்த விஷயத்தில் எந்த பக்கம் சாயிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. ராஜு சொல்லவே வேணாம், அவங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்னத்தை எந்த பக்கம் போகிறீங்க, இந்த பக்கம் போகிறீங்களா, அந்த பக்கம் போகிறீங்களா, இந்த பக்கம் உங்கள் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கோமதி வேறு வழியே கிடையாது, வழக்கம் போல் ராஜு பக்கம் தான் வரணும். ஏன்னா அவங்க சில நேரங்களில் மட்டும்தான் அவங்களா ஒரு முடிவெடுப்பாங்க, மற்ற நேரங்கள்லாம் அப்படின்னா ராஜு மிரட்டி தான் முடிவெடுக்க வைப்பாங்க. அது நிறையா விஷயத்தில் நடந்திருக்குது, இந்த விஷயத்துலையும் அதே முடிவு தான் நடந்திருக்குது. ராஜியை மிரட்டி முடிவெடுக்க வச்சுட்டாங்க ராஜு வந்து கோமதியை. ஸோ கோமதிக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்றதுனால அந்த முடிவு அவங்களும் எடுத்துட்டாங்க. எபிசோட் இப்போ வரைக்கும்
நல்லா போய்கிட்டு இருக்குது. அண்ட் பாண்டியன் அடுத்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாரு, அவர் எடுத்த முடிவு தான் சரி, நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா அவரோட டைலாக்குங்க இது, அவருக்கே எழுதி கொடுத்த ஒரு டைலாக். அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் கேட்கணும், என்னை தாண்டி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை தான் அவர் அப்போ வந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ மீண்டும் அதே விஷயத்தை தான் சொல்ல போகிறாரு, நான் சொல்கிறது தான் நீங்கள் இந்த வீட்டில் கேட்கணும், நீங்களாம் முடிவெடுக்கிற அளவுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் கிடையாது, ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அதே பஞ்சை தான் சொல்ல போகிறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி கதிர் அண்ட் ராஜி எப்படி இந்த விஷயத்தை வந்து டீல் பண்ண போகிறாங்க, ஏன்னா இவங்க டீல் பண்ணுற விஷயங்களில் தான் இருக்குது இவங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட ஐடியாலஜி என்ன, இவங்களோட தாட் என்ன அப்படின்றது, இவங்க எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த பிரச்சனையை அழகாக முடிக்க வேண்டிய பிரச்சனை அழகாக முடிச்சிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதற்கு இடையில நடக்க போகிற சம்பவங்கள் தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முத்துவேல் சக்திவேலுக்கு இது வந்து ஒரு நல்ல தீனியாக பார்க்கப்படும். ஸோ அதனால அதையும் பார்த்து தான் பாண்டியன் முடிவெடுக்கணும். இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கும் பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கும் பிரச்சனை. ஸோ அதனால இந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை பண்ணணும், அதுவும் சைலண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் முடிவெடுப்பார். ஸோ என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக என்ன முடிவெடுத்தாலும் அது பாண்டியனுக்கு வந்து ஒரு ஃபேவரான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ராஜு கதிர் அவங்க எடுக்க போகிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க கொஞ்சம் லாக்காக கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம், இல்லை நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அதுதான் அங்கே பிரச்சனையாக பார்க்கப்படும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, அவங்க ரொம்ப ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாங்கள் இந்த விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா நாங்கள் அந்த விஷயம் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பாண்டியனுக்கு அங்கே பெருசாக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. பாண்டியன் அவ்வளோதான், இதோட ஆஃப் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா மேபி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரும் எதிர் துருவமாக நிற்கிறாரு, ரெண்டு பேரும் எதிரெதிராக நிற்கிறாங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது கோமதிக்கு தெரியல. இப்போ இந்த பிரச்சனையை தாங்க மையமாக வச்சு போய்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிட்டு ஒரு மயிலுக்கு பிரச்சனை, மயிலும் பயங்கரமான பிரச்சனையில் சிக்க போகிறாங்க. கூடிய சீக்கிரமே அவங்களோட ஸ்கூல்லையும் இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்க. அப்போ வந்து மயிலை பற்றின விஷயத்தை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கம்மா படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ மாற்றுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.